Hello everyone, நான் உங்கள் மலர் from Score Clever. Welcome to our daily podcast, The Hindu Editorial Analysis in Tamil. நம்மளோட இந்த பாட்காஸ்ட்ல நாம தினமும் The Hindu Editorials சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட எளிய தமிழ் விளக்கத்தையும் பார்க்க போறோம். Further, இந்த எடிட்டோரியலை இன்னும் டீட்டெயிலா பிரேக் டவுன் பண்ணி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸோட பார்க்கணும்னு நினைச்சா நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். So, let's get started with today's first editorial. Today is January 20, 2026. முதல் எடிட்டோரியலோட தலைப்பு Step Up. Fractured Yemen. On the Persian Gulf region's geopolitical fault line, Saudi Arabia and UAE must help all Yemeni factions come together. Step Upனா ஒரு விஷயத்துல பொறுப்பெடுத்துக்கிட்டு முன்னே வரணும்னு அர்த்தம். Fractured Yemenனா பிளவுபட்ட ஏமன். Persian Gulf பகுதியோட புவிசார் அரசியல் தவறுகளின் கோடு. சவுதி அரேபியாவும் UAEயும் ஏமனில் உள்ள அனைத்து பிரிவினரும் ஒன்று சேர உதவ வேண்டும். The flare-up in fighting between Yemen's Saudi-backed government and the Southern Transitional Council, the STC, a separatist force backed by the UAE. ஏமனின் சவுதி ஆதரவு அரசாங்கத்திற்கும் UAE ஆதரவு பெற்ற பிரிவினைவாத படையான சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அதாவது STCக்கும் இடையே ஏமனின் சவுதி ஆதரவு அரசாங்கத்திற்கும் UAE ஆதரவு பெற்ற பிரிவினைவாத படையான சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அதாவது STCக்கும் இடையேயான சண்டையின் திடீர் எழுச்சி, இங்க ஃப்ளேர் அப்னா திடீர்னு ஒரு பிரச்சனை பெருசா வெடிக்கிறது, has exposed the country's internal vulnerabilities and the Persian Gulf region's geopolitical fault lines. நாட்டின் உள்நாட்டு பலவீனங்களையும் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியின் புவிசார் அரசியல் தவறுகளையும் வெளிப்படுத்தியுள்ளது. The crisis escalated in early December when the Aden-based STC launched a surprise offensive in the oil-rich Hadramaut and Al-Mahra governorates, which were under the government control. டிசம்பர் தொடக்கத்தில் ஏடனை தளமாக கொண்ட STC அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்த எண்ணெய் வளம்மிக்க ஹதராமவுத் மற்றும் அல் மஹ்ரா மாகாணங்களில் ஒரு திடீர் தாக்குதலை தொடங்கியபோது இந்த நெருக்கடி அதிகரித்தது. It gained control of nearly half of the former South Yemen state, but the advances were short-lived. அது முன்னாள் தெற்கு ஏமன் மாநிலத்தின் கிட்டத்தட்ட பாதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. ஆனால் இந்த முன்னேற்றங்கள் கொஞ்ச காலம்தான் நீடிச்சது. Government forces, covered by Saudi air power, swiftly recaptured the lost areas. சவுதி விமானப்படையின் உதவியுடன் அரசாங்க படைகள் இழந்த பகுதிகளை விரைவாக மீட்டெடுத்தன. On January 7, government forces entered Aden, forcing the STC to send a delegation to Riyadh for talks. ஜனவரி 7 அன்று அரசாங்க படைகள் ஏடனுக்குள் நுழைந்தன. இது STCயை பேச்சுவார்த்தைக்காக ரியாதிற்கு ஒரு குழுவை அனுப்பும்படி கட்டாயப்படுத்தியது. In the Saudi capital, the STC announced its dissolution. சவுதி தலைநகரில் STC தனது கலைப்பை அறிவித்தது. While its leader, Idris al-Zubaydi, who has been charged with treason, is believed to have fled to the UAE. அதே நேரத்தில் அதன் தலைவர் ஐதரிஸ் அல்-ஜுபைதி தேசத்துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் UAEக்கு தப்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது. The crisis also brought Saudi-UAE tensions into the open. இந்த நெருக்கடி சவுதி UAE இடையேயான பதட்டங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ரியாத் accused Abu Dhabi of transferring weapons to Yemeni separatists. ஏமன் பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதங்களை மாற்றுவதாக ரியாத் அபுதாபி மீது குற்றம் சாட்டியது. And carried out air strikes on the port of Mukalla, reportedly targeting arms shipments. மேலும் முக்கல்லா துறைமுகம் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது, இது ஆயுத கப்பல்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. Following a rare public rebuke from Saudi Arabia, UAE announced its withdrawal of forces from Yemen and an end to its counter-terrorism operations. சவுதி அரேபியாவிடமிருந்து ஒரு அரிதான பொது கண்டனத்தை தொடர்ந்து UAE ஏமனிலிருந்து தனது படைகளை வாபஸ் பெறுவதாகவும் தனது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் அறிவித்தது. இங்கே ரெபியூக்னா கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறது அல்லது திட்டுறது. The UAE was a part of Saudi Arabia's military coalition when it began bombing the Houthis, Ansar Allah.
யுஏஇ சவுதி அரேபியாவின் இராணுவ கூட்டணியின் ஒரு பகுதியாக இருந்தது. அது ஹூத்திகளை, அதாவது அன்சார் அல்லாவை குண்டுவீசி தாக்கத் தொடங்கியபோது. த ஷியா மிலிஷியா தட் கேப்சர்ட் சானா, யெமன்ஸ் கேபிட்டல், இன் 2014. 2014 ஏமனின் தலைநகரான சானாவை கைப்பற்றிய ஷியா போராளி குழுதான் இந்த ஹூத்திகள். பட் தி இயர்ஸ் லாங் வார் டிட் லிட்டில் டு டிஃபீட் த ஹூத்தீஸ். ஆனால் பல ஆண்டுகள் நீடித்த போர் ஹூத்திகளை தோற்கடிக்க பெரிதாக உதவவில்லை. The Saudi-backed government operated from Aden in the south until the STC began challenging it. சவுதி ஆதரவு அரசாங்கம் தெற்கில் இருந்த ஏடனிலிருந்து செயல்பட்டது, STC அதை எதிர்க்கத் தொடங்கும் வரை. Then the UAE began support to the STC. அதன் பிறகு UAE STCக்கு ஆதரவளித்தது. Saudi Arabia, facing a direct security threat from the Houthis along its southern borders, சவுதி அரேபியா தனது தெற்கு எல்லைகளில் ஹூத்திகளிடமிருந்து நேரடி பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டது. entered into a ceasefire with the group and sought to stabilize southern Yemen through the government. அந்த குழுவினுடன் ஒரு போர் நிறுத்தத்திற்குள் நுழைந்து அரசாங்கத்தின் மூலம் தெற்கு ஏமனை நிலைப்படுத்த முயன்றது. Yet Riyadh grew increasingly alarmed by the expanding military power and defiance of the separatists. ஆனாலும் பிரிவினைவாதிகளின் விரிவடைந்து கொண்டிருக்கும் இராணுவ சக்தியும் கீழ்ப்படியாமையால் ரியாட் அதிக கவலை அடைந்தது. As government forces and the STC fought for influence in the south, அரசாங்க படைகளும் STCயும் தெற்கில் செல்வாக்கிற்காக போராடியபோது, the Houthis entrenched their position in the north, encompassing key population centers. ஹூத்திகள் வடக்கே முக்கிய மக்கள் தொகை மையங்களை உள்ளடக்கி தங்கள் நிலையை வலுப்படுத்திக் கொண்டனர். The true victims of this multilayered conflict, however, have been Yemen's civilians. ஆனாலும் இந்த பல அடுக்கு மோதலின் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் ஏமனின் பொதுமக்கள்தான். The country faces one of the world's worst humanitarian crisis. இந்த நாடு உலகின் மிகவும் மோசமான மனிதாவாத நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொள்கிறது. With millions on the brink of famine, an economy in ruins, and devastated infrastructure. மில்லியன் கணக்கான மக்கள் பஞ்சத்தின் விளிம்பில், பொருளாதாரம் சிதைந்து உள்கட்டமைப்பு அழிக்கப்பட்ட நிலையில். For now, an uneasy calm prevails in the south. இப்போதைக்கு தெற்கே ஒரு சங்கடமான அமைதி நிலவுகிறது. But STC representatives in the UAE have dismissed claims that the council has been disbanded. ஆனால் UAEயில் உள்ள STC பிரதிநிதிகள் கவுன்சில் கலைக்கப்பட்டுவிட்டது என்ற கூறுகளை நிராகரித்துள்ளனர். For peace to take hold, all Yemeni factions must together establish a federal governance structure. அமைதி நிலைக்க வேண்டுமானால் ஏமனின் அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாட்சி ஆளுகை கட்டமைப்பை நிறுவ வேண்டும். Addressing present power dynamics and historical grievances. தற்போதைய அதிகார இயக்கவியல் மற்றும் வரலாற்று குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். For this to happen, Saudi Arabia and UAE must bury the hatchet. இது நடக்க சவுதி அரேபியாவும் UAEயும் தங்களுக்குள் இருக்கும் பகையை மறக்க வேண்டும். And work jointly for stability in their impoverished neighboring country. மற்றும் தங்களது மிகவும் ஏழ்மையான அண்டை நாட்டில் ஸ்திரத்தன்மைக்காக கூட்டாக உழைக்க வேண்டும். இங்க impoverishedனா மிகவும் ஏழ்மையான. சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அனாலிட்டிக்கல். ஏன்னா இந்த எடிட்டோரியல் ஏமன்ல நடக்கிற பிரச்சனையோட பல அடுக்குகளை ஆராயுது. சவுதி ஆதரவு அரசு, UAE ஆதரவு STC, ஹூத்திகள்னு இவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கலான உறவுகளையும் சவுதி UAE இடையேயான பதட்டங்களையும் அலசி ஆராயுது. பிரச்சனைக்கான காரணங்களையும் விளைவுகளையும் விளக்கி கடைசில ஒரு தீர்வையும் முன்வைக்குது. அதனால a clear analytical tone. ஓகே, ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. vocabularies, idioms and phrases, phrasal verbsனு எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா மனப்பாடம் பண்ண எங்க ஆப் உங்களுக்கு உதவும். ஒரு தடவை படிச்சா போதும், திரும்ப மறக்கவே முடியாத ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை நாங்க யூஸ் பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ உங்க லைக், ஷேர் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Alright, let's move on to the second editorial. தலைப்பு Regional Saffron on Maharashtra Politics. BJP is on the ascent in Maharashtra, so is Chief Minister Fadnavis. பிராந்திய காவி மகாராஷ்டிரா அரசியல் பற்றி. மகாராஷ்டிராவில் பாஜக வளர்ந்து வருகிறது. முதலமைச்சர் ஃபட்னாவிஸும் அப்படித்தான். மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் ரிமெயின்ஸ் இன் அ ஃப்ளக்ஸ். மகாராஷ்டிரா அரசியல் ஒரு நிலையற்ற தன்மையில் உள்ளது. இங்க ஃப்ளக்ஸ்னா தொடர்ச்சியான மாற்றம் அல்லது ஒரு நிலையற்ற தன்மை. But the Bharatiya Janata Party, BJP, continues to be on the ascent, as trends from the recent civic body elections suggest.
ஆனால் சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல் போக்குகள் காட்டுவது போல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வளர்ச்சியில் உள்ளது. இங்க அசென்ட்னா ஒரு ஏற்றம் அல்லது வளர்ச்சி. Various factions continue to fight for the legacy of Balasaheb Thackeray. பாலசாஹேப் தாக்கரேயின் பாரம்பரியத்திற்காக பல்வேறு பிரிவுகள் தொடர்ந்து போராடுகின்றன. Who combined Marathi nativism and Hindu communalism. அவர் மராட்டி தேசியவாதத்தையும் இந்து வகுப்புவாதத்தையும் இணைத்தவர். But the BJP appears to have adopted that agenda more smartly, catering to the state's changing demographics. ஆனால் பாஜக அந்த செயல்திட்டத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இது மாநிலத்தின் மாறிவரும் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உள்ளது. Particularly in Mumbai and other urban centers. குறிப்பாக மும்பை மற்றும் பிற நகர்ப்புற மையங்களில். The BJP secured roughly 1,425 of 2,869 corporator seats across 29 municipal corporations. பாஜக 29 மாநகராட்சிகளில் உள்ள 2,869 கார்ப்பரேட்டர் இடங்களில் சுமார் 1,425 இடங்களை பெற்றது. While its ally the Shiva Sena Shinde faction also did well except in Mumbai. அதே நேரத்தில் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா ஷிண்டே பிரிவு மும்பையை தவிர மற்ற இடங்களில் சிறப்பாக செயல்பட்டது. The Ajit Pawar and Sharad Pawar factions of the Nationalist Congress Party (NCP) had an understanding in their family strongholds in Pune and Pimpri Chinchwad. தேசியவாத கட்சியின் அஜித் பவார் மற்றும் ஷரத் பவார் பிரிவுகள் புனே மற்றும் பிம்ப்ரி சின்ச்வாடில் தங்கள் குடும்ப கோட்டைகளில் ஒரு புரிதலை கொண்டிருந்தன. While remaining in opposition alliances. அதே சமயம் எதிர்க்கட்சி கூட்டணிகளில் இருந்து கொண்டு. The former in the BJP-led Mahayudhi and the latter with the Congress and the Shiva Sena, Uddhav Thackeray faction. முன்னவர் பாஜக தலைமையிலான மகாயுதியிலும் பின்னவர் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் டாக்கரே பிரிவுடனும் உள்ளனர். Uddhav Thackeray and estranged cousin Raj Thackeray joined hands after many years to reclaim the family's prominence in Mumbai and in Nashik. இங்க estrangedனா பிரிந்து போன அல்லது உறவில் விரிசல் ஏற்பட்ட. Both the Pawar and the Thackeray families performed poorly. பவார் மற்றும் டாக்கரே குடும்பங்கள் இரண்டுமே மோசமாக செயல்பட்டன. While the BJP and the Shinde Sena seized power in the Brihan Mumbai Municipal Corporation. அதே நேரத்தில் பாஜகவும் ஷிண்டே சேனாவும் பிரிஹன் மும்பை மாநகராட்சியில் அதிகாரத்தை கைப்பற்றின. உத்தவ் டாக்கரே had been in control of the BMC for 25 years. உத்தவ் டாக்கரே 25 ஆண்டுகளாக BMCயை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். The BJP emerged as the single largest party in key cities including Pune, Nagpur, Nashik and Navi Mumbai. புனே, நாக்பூர், நாஷிக் மற்றும் நவி மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. The Congress managed wins in Latur, Bhiwandi and Chandrapur. காங்கிரஸ் லாத்தூர், பிவண்டி மற்றும் சந்திரபூரில் வெற்றிகளை பெற்றது. But is still distant from showing signs of a notable comeback. ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க மீட்சிக்கான அறிகுறிகளை காட்டுவதிலிருந்து இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. It can take solace only in the fact that people are not very excited about the family politics of the Pawars and the Thackerays, leaving an opening for it. பவார் மற்றும் டாக்கரே குடும்பத்தின் குடும்ப அரசியலில் மக்களுக்கு அதிக ஆர்வமில்லை என்பது மட்டுமே அதற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். இது காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இங்க சாலிஸ்னா ஆறுதல். The Congress had disapproved of the Uddhav Raj partnership in Mumbai. மும்பையில் உத்தவ் ராஜ் கூட்டணியை காங்கிரஸ் ஏற்கவில்லை. But adding to the troubles of the party is the AIMM, which has made some inroads in Muslim-dominated areas. ஆனால் கட்சியின் பிரச்சினைகளை அதிகரிப்பது AIMM கட்சி. இது முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சில முன்னேற்றங்களை செய்துள்ளது. Chief Minister Devendra Fadnavis has emerged a strong leader. முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு வலுவான தலைவராக உருவெடுத்துள்ளார். And the election results boost his standing within and outside the BJP. மற்றும் தேர்தல் பலன்கள் பாஜகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் அவரது நிலையை உயர்த்துகின்றன. He is walking a thin line between pleasing the ideological hardliners in the BJP and managing the complex realities of governance.
அவர் பாஜகவில் உள்ள சித்தாந்த ரீதியான தீவிரவாதிகளை திருப்திப்படுத்துவதற்கும் நிர்வாகத்தின் சிக்கலான நிடர்தசைகளை நிர்வகிப்பதற்கும் இடையில் ஒரு மெல்லிய கோட்டில் நடக்கிறார். The composition of the state's population is changing with migration, weakening the Shivasena's nativist politics. புலம்பெயர்வால் மாநிலத்தின் மக்கள் தொகை அமைப்பு மாறி வருகிறது. இது சிவசேனாவின் பிராந்தியவாத அரசியலை பலவீனப்படுத்துகிறது. All factions of the Shivasena are trying to adapt to this changed reality. சிவசேனாவின் அனைத்து பிரிவுகளும் இந்த மாறிய யதார்த்தத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றன. But its past restricts its maneuverability. ஆனால் அதன் கடந்த காலம் அதன் நெகிழ்வு தன்மையை கட்டுப்படுத்துகிறது. இங்க மெனூவரபிலிட்டினா சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் அல்லது செயல்படும் திறன். The BJP, on the other hand, has turned demographic changes into a tool of communal propaganda against Muslims while winning over Hindi-speaking voters. பாஜக மறுபுறம் மக்கள் தொகை மாற்றங்களை முஸ்லிம்களுக்கு எதிரான வகுப்புவாத பிரச்சார கருவியாக மாற்றி ஹிந்தி பேசும் வாக்காளர்களை வென்றுள்ளது. It is not much better for the state to replace nativism with communalism. மாநிலத்திற்கு பிராந்தியவாதத்திற்கு பதிலாக வகுப்புவாதத்தை கொண்டு வருவது அவ்வளவு நல்லதல்ல. And the BJP should drive its ambitions using a more inclusive platform. மற்றும் பாஜக தனது லட்சியங்களை மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தளத்தை பயன்படுத்தி முன்னெடுக்க வேண்டும். இந்த எடிட்டோரியலை பொறுத்தவரைக்கும் the tone is critical and analytical. ஏன்னா இது மகாராஷ்டிரா அரசியல்ல நடக்கிற மாற்றங்களை அனாலிசிஸ் பண்றதோட நிக்காம பாஜகவோட உத்திகளை, அதாவது வகுப்புவாத பிரச்சாரத்தை பயன்படுத்துறத கடுமையா விமர்சிக்குது. மற்ற கட்சிகளோட தோல்விகளையும் சுட்டிக்காட்டுது. இது வெறும் தகவல்களை மட்டும் சொல்லாம அரசியல் உத்திகள் மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் வைக்குது. அதனால இது ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் டோன். ஆல்ரைட் கைஸ், a very important announcement. தினமும் ஈவினிங் 7 PM நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு குவிஸ் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் vocabulary. அன்றைய எடிட்டோரியல்ல இருந்து எடுக்கப்பட்ட vocabularies-க்கு லைவா குவிஸ் நடக்கும். இது எடிட்டோரியல் vocabulary-க்கான IPL மாதிரி. மாசம் லீக் நடக்கும். உங்க ஸ்கோரை ட்ராக் பண்ணலாம். ரிவார்ட்ஸ் கூட உண்டு. சோ நீங்களும் இந்த லீக்ல ஜாயின் பண்ணி உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ணுங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So that's all for today. நான் உங்கள் மலர் from Score Clever. See you tomorrow with 2 new editorials. Bye bye.